26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆட்சி அமைத்த பிறகு 2வது முறையாக டெல்லிக்கு சென்று திரும்பியிருக்கிறார் முதல்வர் விஜய். முதல் பயணம் ஏற்படுத்திய பரபரப்புக்கு சற்றும் குறையாத விறுவிறுப்பை உருவாக்கியிருக்கிறது முதல்வரின் 2வது பயணமும். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடனான சந்திப்பு, நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் பிரதமருடனான கலந்துரையாடல், சிபிஐ தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜாவுடனான சந்திப்பு என பல முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுடனான முதல்வர் நடத்திய சந்திப்புதான் தாவேகா மேல்மட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த அந்த சந்திப்பில் காங்கிரஸ் உடனான தாவேகாவின் கூட்டணி குறித்தும் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் பேசப்பட்டதாக சொல்கிறார்கள் முதல்வருடன் பயணித்தவர்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம் என்று முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது டெல்லி பாஜக. அந்த பாடத்தை துளியும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தன்னுடைய அடுத்த ஸ்டாப்பாக சோனியா காந்தியின் இல்லத்திற்கு முதல்வர் விஜய் சென்றதுதான் அரசியல் ட்விஸ்ட். முதல்வரின் டெல்லி பயணத்தில் என்ன நடந்தது, பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, பாருங்கள் விரிவாக பார்க்கலாம். முதல்வரின் முந்தைய டெல்லி பயணத்தில் பல குளறுபடிகள் நடந்தன. கடைசி நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அப்பாயின்மெண்ட் ரத்து, JNU பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா ரத்து, பிரதமருடன் 4 நிமிடங்கள் நடந்த சந்திப்பு என்று தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகளால் கடும் அப்செட் ஆனார் முதல்வர் விஜய். ஆகவே அவரது பயண திட்டத்தை இந்த முறை கவனமாகவே கையாண்டார்கள் அதிகாரிகள். அவரது ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் இருமுறை செக் செய்யப்பட்டன. வழக்கம் போல டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் முதல்வரின் கோர்செல் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு 3 நாள் பயணமாக கடந்த ஜூன் 10ஆம் தேதி டெல்லியை வந்தடைந்தார் முதல்வர் விஜய். அதன் பிறகு நடந்ததெல்லாம் சுவாரஸ்ய ரகம்தான். டெல்லியில் முதல்வரோடு பயணப்பட்ட அதிகாரிகள் சிலரிடம் பேசினோம். முதல்வரின் முதல் சந்திப்பே ராஷ்டிரபதி பவனில்தான். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றவர் தமிழகத்திற்கு ஜனாதிபதியை வர சொல்லி கேட்டுக்கொண்டார். சம்பிரதாய நல விசாரிப்புகளோடு முடிந்தது அந்த சந்திப்பு. அடுத்ததாக 108 சர்ச் ரோடுக்கு பயணமானது முதல்வரின் கான்வாய். அங்கேதான் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் பங்களா அமைந்திருக்கிறது. கோவையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் என்பதால் தமிழக முதல்வர் விஜயை தன் வீட்டு வாசல் வரை வந்து வரவேற்றார் CP ராதாகிருஷ்ணன். CPRின் வீட்டில் சர்க்கரை சேர்க்கப்படாத கோவை ஸ்பெஷல் இளநீர் பாயாசம், உளுந்த வடை, அரிசி பருப்பு சாதம் என்று தடபுடல் விருந்து முதல்வருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கவனிப்பை முதல்வரை எதிர்பார்க்கவில்லை. முதலில் எல்லோரையும் சாப்பிட வைத்தார் CPR. முதல்வர் விஜய்க்கு நெருக்கமானவரான ஜெகதீஷ் பழனிசாமி CPRக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் என்பதோடு கோவையை பூர்வீகமாக கொண்டவர். அதோடு CPR சார்ந்திருக்கும் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஜெகதீஷும் முதல்வருடன் வந்திருந்தது CPRக்கு வசதியாகிவிட்டது. கொங்கு ஏரியாக்களின் பெருமைகளை இருவரும் மாறி மாறி சிலாகித்துக் கொள்ள பாயாசத்தை சுவைத்தபடி அமைதியாக ரசித்தார் முதல்வர் விஜய். பரஸ்பர பூங்கொத்து போட்டோ ஷூட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் பக்கம் பேச்சு திரும்பியது. CPRின் உடன் இருந்த சிலர் பேசத் தொடங்கினார்கள். காங்கிரஸை நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டதையே பாஜக மேலிடம் விரும்பவில்லை, அவர்களுக்கு ஒரு MP பதவியை தூக்கி கொடுத்திருக்கிறீர்களே என்று CPR தரப்பு குறைபட்டுக் கொள்ள காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு தொடக்கத்திலிருந்தே முயன்றது பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவருக்காக தான் MP சீட் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டது என்றது முதல்வர் தரப்பு. அந்த விளக்கத்தை டெல்லியை ஆள்பவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களே. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் 7 மேயர் பதவிகளை உங்களிடம் கேட்கப் போவதாக தெரிகிறது. ஊரக உள்ளாட்சி பதவிகளில் 20% ஒதுக்கீடுகள் கேட்கப் போகிறார்கள். உங்களை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்ளப் போகிறார்கள். அதை ஒருபோதும் பாஜக மேலிடம் ரசிக்காது. தமிழகத்தில் காங்கிரசுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் தாவேகாவுக்கு இல்லை. அவர்களுக்காக ஏன் டெல்லியை பகித்துக் கொள்ள வேண்டும் என்று CPR தரப்பு கேட்க அமைதியாக கேட்டுக்கொண்டது முதல்வர் தரப்பு. அதுவரை அமைதியாக இருந்த ஒரு கொங்கு பெரியவர், உள்ளாட்சி பதவியில காங்கிரஸ் எதிர்பார்க்கிற எண்ணிக்கையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலிலும் பங்கு கேட்பாங்க. 20 சீட்டுகள் கொடுக்கணும்னு அழுத்துவாங்க. அதை ஏன் நீங்க கொடுக்கணும்? 40 தொகுதிகளிலும் தாவேகாவே போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த கூட்டணிக்கு போறதுன்னு நீங்க முடிவெடுத்துக்கோங்க. காங்கிரஸை நீங்க வளர்த்து விடணும்னு அவசியமே இல்ல. காங்கிரஸ் வேணாம் கண்ணு என்று அக்கறையுடன் சொன்னார். அதாவது தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் 20 MPக்கள் தமிழகத்தில் ஜெயித்துவிட தாவேகா துணை போய்விடக் கூடாது என்பதைத்தான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொன்னார் அந்த பெரியவர். CPR உடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு முதல்வர் புறப்படும் போது அவரை பூஜை அறைக்குள் அழைத்து நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்பினார் அந்த பெரியவர் என்றனர் விரிவாக. பெரியவரின் வார்த்தைகள் முதல்வரின் மனதில் ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். CPRின் சந்திப்பை முடித்துக்கொண்டு நேராக சோனியா காந்தியின் ஜன்பத் இல்லத்திற்கு சென்றார் முதல்வர் விஜய். நெற்றியில் அந்த பெரியவர் வைத்த திலகத்தை அழிக்கவே இல்லை. ஜன்பத் இல்லத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து காங்கிரஸ் சீனியர்கள் சிலரிடம் பேசினோம். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் முதல்வர் விஜயை வாஞ்சையோடு வரவேற்றார் சோனியா காந்தி. ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருந்ததற்கு முதல்வர் நன்றி தெரிவிக்கவும் அவரை இறுக அணைத்து "We are brothers" என்று வாயார வாழ்த்தினார் ராகுல் காந்தி. அங்கு
வருவதற்கு முன்னால் சிபிஆர் இல்லத்திற்கு முதல்வர் சென்று வந்ததால் அங்கே என்ன பேசப்பட்டிருக்கும் என்பதை ராகுல் யூகித்து விட்டார். காங்கிரசுடன் கூட்டணி வேண்டாம் என பலருமே உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், இனியும் கொடுப்பார்கள். அதையெல்லாம் மீறி எங்களுடன் பயணிக்கிறீர்கள். இந்தி கூட்டணிக்குள் நீங்கள் முறைப்படி வர வேண்டும், கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ராகுல் பேசவும் அதுவரை இறுக்கமாக இருந்த முதல்வரின் முகமே மாறிவிட்டது. ஏதோ தெளிவு கிடைத்ததைப் போல கலகலப்பாகிவிட்டார் விஜய். ராகுலும் விஜயும் ஒத்த வயதுடையவர்கள் என்பதால் இளைஞர்களுக்கான திட்டங்கள் குறித்து பேசினார்கள். முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கு என தனியே ஒரு துறையை தமிழகத்தில் கொண்டு வந்ததை பெருமையாக சொன்னார் முதல்வர் விஜய். 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் நமக்கு மிக முக்கியமானது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பாஜக வேகம் எடுத்துவிடும். அதை எதிர்கொள்ள தென்னிந்தியா முழுவதும் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். பீகாரிலும் உங்களுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் கூட நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும். தமிழகத்தில் நானும் நீங்களும் ஒன்றாக கரம் கோர்த்து நடைபயணம் செய்தால் நாடு முழுவதுமே அது எதிரொலிக்கும். அதற்காகவும் நாம் திட்டமிட வேண்டும் என்று தன்னுடைய வியூகங்களை ராகுல் சொல்லவும் அமைதியாக கேட்டுக்கொண்டார் முதல்வர். காங்கிரஸை கழற்றிவிட சொல்லி முதல்வருக்கு பாஜக கடுமையாக அழுத்தம் கொடுப்பது ராகுலுக்கு தெரியும். அதற்காகவே விஜயை பாதுகாப்பாக பார்க்கிறார் ராகுல். இந்தி கூட்டணிக்குள் தாவேகாவை முறைப்படி கொண்டு வந்துவிட்டால் பாஜகவின் அழுத்தங்கள் செல்லுபடியாகாது என்று நினைக்கிறார். அதற்கு முதல்வருமே பாசிட்டிவ் சிக்னல் காட்டியிருப்பதால் ராகுல் குஷிதான் என்றனர். டெல்லி சம்மர் கேம்பின் கடைசி நிகழ்வாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார் முதல்வர். ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படவே விரும்புகிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும். தமிழகத்திற்கு வரவேண்டிய 3284 கோடி ரூபாய்க்கான கல்வி நிலுவைத் தொகையை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பேசிய முதல்வர் பிரதமர் மோடியுடன் நடத்திய சம்பிரதாய சந்திப்பில் நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்க்கிறது, மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆக பாஜக எதிர்ப்பில் முதல்வர் இறங்கி வரவில்லை என்பது தெல்ல தெளிவாகிவிட்டது. இப்படியான சூழலில் டெல்லியின் அரசியல் கணக்கு என்ன என கேட்டு பாஜகவின் மையக்குழு உறுப்பினர்கள் சிலரிடம் பேசினோம். தாவேகா தலைவர் விஜய் மீது டெல்லிக்கு இருக்கும் பெரிய வருத்தமே காங்கிரஸ் கட்சியை வளர்த்து விடுவதுதான். பெரும் 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவிகளை கொடுத்ததையெல்லாம் டெல்லி ரசிக்கவில்லை. தமிழகத்தில் காங்கிரசுக்கு வெறும் எலும்பு கூடுதான் இருக்கிறது. அதற்கு சதை கொடுத்து உயிர் கொடுக்கிறது தாவேகா. இதே நிலை தொடர்ந்தால் விஜயை பயன்படுத்தி தமிழகத்திலிருந்து இரட்டை இலக்கத்தில் எம்பிக்களை பெற்றுவிடும் காங்கிரஸ். தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என தென் மாநிலங்கள் முழுவதும் விஜயை பயன்படுத்தி எம்பிக்களை அறுவடை செய்து விடுவார்கள். இன்றளவில் விஜயின் வயதுக்கு ஏற்றார் போல ஆக்டிவாக அரசியல் செய்வது ஆந்திராவின் பவன் கல்யாணும் தமிழகத்தில் இருக்கும் அண்ணாமலையும் தான். அவர்களுமே விஜயின் சினிமா கவர்ச்சிக்கு முன்பாக ஈடு கொடுத்து விட முடியாது. ஆகவே முடிந்தவரை விஜயிடமிருந்து காங்கிரஸை விலக்கி வைக்க பார்க்கிறது டெல்லி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் டெல்லியின் அரசியல் மூவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். அதுவரை பாஜகவும் முயன்று பார்க்கத்தான் செய்யும் என்றனர். காங்கிரசிடமிருந்து விஜயை எப்படியாவது கழற்றிவிட துடிக்கிறது டெல்லி. அதற்காக சிபிஆரின் வீட்டில் பாடமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் சஞ்சலப்பட்ட முதல்வர் விஜய் ராகுல் காந்தியுடனான சந்திப்புக்கு பின்னர் காங்கிரஸ் ரூட்டில் தெளிவாகிவிட்டதாக சொல்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். ஆனாலும் கூட கரைக்க கரைக்க கல்லும் தேயும் என்று காத்திருக்கிறார்கள் பாஜகவினர். கல் தேயும், விஜய் தேய்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.